friends, welcome back to our channel. Happy Varum! இந்தியாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கே எல்லாரும் ஃபீவர் கோல்டுன்னு சொல்லி தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வின்டர் வேறு இங்கே ஃபேஸ் பண்ணுறோமோ, அதனால நல்லா பயங்கரமாக அடிபட்டு அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்னெல்லாம் இந்த கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் லைக் அந்த க்ராசரி மாவு ஐட்டம்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இப்போ கிச்சனுக்கு கொஞ்சம் இந்த சாமான் சட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சோமாசு பண்ணுவோம்ல, அந்த அச்சு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டு தேவைப்பட்டுச்சு, அதனால குட்டி குட்டி தட்டு வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா அந்த சாதம் வடிக்கிறதுக்கு, நாங்கள் எப்பயுமே சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் சாதம் வடிக்கிறதுக்கு இப்போ புதுசாக ஒரு தட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நிறைய இந்த குட்டி குட்டி டப்பா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ 3 பேர் தானே இருக்கிறோம். ஸோ நான் கரெக்டாக செஞ்சாலுமே சாப்பாடு கொஞ்சமாக மீறும். லைக் ஒரு 2-3 கரண்டி பொரியல், அந்த மாதிரி கரண்டி இல்லை ஸ்பூன் பொரியல் இந்த மாதிரிலாம் மிச்சாகுமா. அதனால பெரிய டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜே தக்குலூண்டு தாங்க இருக்கும். நான் ஃப்யூச்சரில் என்னோடய ஃப்ரிட்ஜெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த குட்டி ஃப்ரிட்ஜுக்கு தேவைப்படுற மாதிரி குட்டி குட்டி டப்பாஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். எத்தனை பேர் என்னைய மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாவை பார்த்தா அதை வாங்காமல் இருக்கவே முடியாது. ஸோ அதனால நான் நிறைய இந்த குட்டி குட்டி டப்பா வாங்கிட்டு வந்தேன். ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு சைஸில் ஒரு ஷேப்பில் அழகாக வாங்கிட்டு வந்தேன். பட் எனக்கு எல்லாமே அந்த மரம் போடுற மாதிரி தான் மூடி வேணும். லைக் இப்படி ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் வேணாம், நல்லா போட்டு திருகிற மூடி தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பார்த்து நிறைய குட்டி குட்டி டப்பாஸ் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா 2 டம்ளர் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டி டம்ளர் தான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ ஒரு காஃபியெல்லாம் 2 பேருக்கு சேர்த்து ஆற்றணும் அப்படின்றதுனால கொஞ்சம் மீடியம் சைஸ் டம்ளர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா இந்த டிஃபன் பாக்ஸு, இந்த டிஃபன் பாக்ஸ் பாருங்கள் 350 ருப்பீஸா. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. இது எங்கள் மாமா தான் செலக்ட் பண்ணாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஜெர்மன் கிளாஸ் போகிறேன்னா, ஸோ அதனால் எனக்கு லன்ச்சு இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸ் வேணுன்றதுனால இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அண்டு நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க லைக் எங்கே ஜெர்மன் கிளாஸ் போகிறீங்க, இந்த மாதிரி அந்த கிளாஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லுங்கள் கவி அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு vlog மாதிரி நான் போடுறேன். நான் ஜெர்மன் கிளாஸ் எப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறமா இந்த மாவு ஜலிக்கிறது, இது பேர் என்ன, ஜல்லடன்னு தான் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஜல்லடை பார்த்திங்கன்னா அந்த 3 பிளேட் இருக்கிற மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு தெரியாது. பட் என்கிட்ட இது இல்லை. ஸோ அதனால் தேவைப்படுவோன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த பொங்கல்லாம் வரும்போது இந்த மாதிரி வச்சு நம்ம இது என்ன சொல்லுவோம், பித்தளையா பிரான்ஸ் கிடையாது இது, ஆனால் இது பித்தளை பாத்திரமா என்னமோ ஒன்று. ஸோ இந்த பொங்கல் பானைக்காக வாங்கியிருக்கேன். இது உள்ளே ஃபுல்லாக அந்த ஈயம் பூசுவாங்கள்ல, ஸோ அது பூசி இருக்கிறாங்க. நான் ஆசையாக வாங்கிட்டு வந்தேங்க. பட் இது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் வச்சேன், சூடே சலசலன்னு அந்த கொதிக்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த இது ஃப்ளாப் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இதை நீங்கள் யாருன்னா இங்கே இந்த ஜெர்மனியில் இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா எதனா டிப்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ இது இந்த பாத்திரம் இப்போ சும்மாவே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நெக்ஸ்ட் டைம் இந்தியா போனால் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப நாளாக இந்த தோசைக்கல்லுக்கும் எனக்கும் செட்டே ஆக மாட்டுதுங்க. ஆக்சுவலாக இப்போ நான் வச்சுருக்க தோசைக்கல் பார்த்திங்கன்னா இரும்பு கல் தான். அது நல்லா தோசை சுடுது, சூப்பராக சுடுது. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் கீழே
லைட்டாக கர்வியாக இருக்குமா. நான் வந்து இந்த ரவா தோசைலாம் ட்ரை பண்ணேன்னா எல்லா மாவும் வந்து அந்த நடுவு பகுதியில் போய் உக்காஞ்சிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் அமேசானில் வந்து நிறைய போட்டு ரிட்டன் பண்ண, ஒன்று டேமேஜாக வரும் இல்லை அப்படி இப்படின்னு எதுவும் செட் ஆகலை. சரி கடைசி நிமிஷத்தில் வந்து இந்த பேன் வந்து பார்த்தேன் ஒரு சாமான் கடையில், அதனால் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது எப்படி வரும்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அந்த தோசை பேன் வந்து அயன் தான், பட் ரொம்ப லைட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது தீஞ்சு போயிடுமான்னு தெரியல. அதுக்கப்புறமா நிறைய ஷூஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாரி நிறைய இல்லை, எல்லாத்துலேயும் ஒன்று லைக் இங்கே வந்து ஒரு சீசனாக இருக்குல்ல. ஸோ அதனால் சம்மருக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டால் ஒன்றுன்னு சொல்லிட்டு சும்மா வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடிலாம் காமனாக ஒரு ஃபுட்வேர் வந்து வாங்கிப்போம், அது எல்லா ட்ரெஸ்ஸும் போட மேட்ச் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று போட வேண்டியதாக இருக்குங்க. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து கிச்சனுக்காக சாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். நிறையலாம் வாங்கிட்டு வரல, ஏன்னா மளிகை சாமான் தான் நான் மோஸ்ட்லி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஓகேங்களா. அண்ட் வந்ததும் என்னோட ஃபேவரட்டான ஒரு வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டிஎம்னு ஒரு ஸ்டோர் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு எங்களுக்கு தேவையான சீட்ஸு நட்ஸ் எல்லாத்தையும் வந்து வாங்கி ரீஃபில் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஹெம்ப் சீட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளாக் சீட்ஸ், இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சோம்பேறித்தனமாக இருந்து காலையில் சமைக்கலை அப்படின்னும் போது இந்த சீட்ஸு நட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்குள்ளே ஒரு பழத்தை போட்டு ஸ்மூதியாக வந்து எல்லோரும் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிருவோம். ஸோ அதனாலேயே இதுங்களெல்லாம் காலி பண்ணாமல் கரெக்டாக ரீஃபில் பண்ணி வச்சிடுறது. ஏன்னா ஆபத்து அவசர காலத்துலலாம் இவங்கெல்லாம் பயங்கரமாக உதவுவாங்க. அண்ட் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸும் நட்ஸும் நான் வந்து எப்பயுமே இன்டேக் பண்ணிப்பேன். நானே இல்லை, நாங்கள் 3 பேருக்குமே நான் பேக் பண்ணி எல்லார் வயிற்றுலையும் போயிடுற மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். ஸோ சீட்ஸு நட்ஸு இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இந்தியாவிலேருந்து வந்து இந்த திங்ஸ் எல்லாம் ஏற கட்டுறதுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்பப்போ வெளியே சாப்பிட்றது, காஃபியை கூட வந்து போயிட்டு நம்ம வெளியே ரிலாக்ஸ்டாக போய் சாப்பிடுவோம். ஏறக்கட்டி வந்து டயர்டாயிடுச்சு அப்படிலாம் சீனை போட்டு அடிக்கடி வந்து கெஃபேல போய் சாப்பிட்றது அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து இங்கே வந்து சூப்பராக இருக்குங்க இந்த கெஃபேல இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ நல்லா வந்து ஈவினிங் வந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் கெஃபேல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான வேலையாக நாங்கள் பல மாதமாக சுற்றிட்டுருக்குறோம். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கார் வாங்கினோம், அது வந்து செட் ஆகலை, அதனால் ரிட்டன் கொடுத்துட்டோம்லாம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிங்க. நான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சர் விளாக்ஸில் கொடுக்குறேங்க டைம் வரும்போதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எங்களுக்கே வந்து இங்கே காரை பற்றின ஐடியா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படி தானே இருந்தோம். ஸோ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்றப்போ கொஞ்சம் தெளிவாக கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நான் வீடியோலாம் எடுத்தேன் அந்த கார் டெலிவரி அப்போலாம். பட் இன்னும் போடாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். அண்ட் இப்போயுமே வந்து கற்றுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு எப்போல்லாம் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போயிட்டு கார் ஷோரூம் போயிட்டு இங்கே என்னெல்லாம் வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு கார் வந்து வாங்கணுன்னா என்னெல்லாம் வந்து மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வின்டரு அப்புறம் சம்மர்னு சொல்லிட்டு எல்லா வித கண்டிஷனுக்கும் அதெல்லாம் வந்து பார்த்து வாங்கிறதுக்கெலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்குறது, எப்படி வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு டைலாமாவில் இருக்குது, கார் வந்து வாங்கலாமா இல்லை லீஸ்க்கு எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய வந்து யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஸோ நாங்கள் தெளிவானதுக்கப்புறம் கண்டிப்பாக எங்களோட ஐடியாஸை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறோம். அண்டு உங்களுக்கு எதனா இந்த காரை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த பையன் ஆசையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆமாம். ஸோ வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயும் வரணும், ப்ளஸ் எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இங்கே இந்த ஸ்னோக்கெலாம் வந்து இங்கே வின்டர் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரி ரோடுக்கு நல்லா இருக்கும், என்னது மைலேஜ் கொடுக்குதான்ட்டு பார்த்துலாம் டக்குன்னு வாங்க முடியல. வின்டருக்கு நல்லா செட் ஆகுமா, சம்மருக்கு நல்லா செட் ஆகுமான்னு பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன மாமா ஒரு கார் பார்த்துருக்கேன். ஸோ சும்மா சரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக அவங்கள்ட்ட கீ வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். ஸோ அந்த கீ கொடுக்க முன்னாடி அவங்க நம்மளுடைய ஐடி கார்டு ஏதாவது வாங்கி வச்சுப்பாங்க. கீ பிகாஸ் எடுத்துக்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் கீ கொடுத்து போய் அவங்க ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து சும்மா ஹை லெவல் என்கொயரி. நீங்கள் எந்த கார் வேணாலும் பார்த்துட்டு நீங்கள் கீ வாங்கி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் டெஸ்ட் டிரைவ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஓகே, இப்போ அதை பற்றி நான் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் மீ ஜஸ்ட் ஹேவ் see the கார்ன்ற ஒரு கான்செப்ட் நான் போய் கீ வாங்கிட்டு போய் பார்க்க. இது செகண்ட் கார் செக்கிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு கார் செக் பண்ணோம். ஓகே தான், பிக்சர்ல நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு கார் உள்ள பார்க்கும்போது ஸ்பேஷியஸா இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்ல. ஸோ அதனால செட் ஆகல. மாமா அவங்களுக்கு தெரியல இந்த சாவி எடுத்துக்கிட்டு நீ ஓட மாட்டேன்னு, ஏன்னா உன்னோட மொத்த சொத்துமே உள்ளதான் உட்காந்துருக்குது. ஆமா, ராணிகா குட்டி வந்து நல்லா அங்க கேம் வச்சிருக்கிறாங்களா, ஸோ அதுலயே உட்காந்து ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கிறா. அவ வந்து கேம்ஸ்லாம் நான் பழக்கப்படுத்தினது இல்லையா, அதனால கேம்ஸ்லாம் வந்து பார்க்கவே நல்ல இன்ட்ரெஸ்டா. ஒரு நிமிஷம் மாமா, கேம்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டா விளையாடிக்கிட்டு இருக்கிறா. ஸோ அது வந்து ஒரு நல்ல டீலு. கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 hours கிட்ட இங்கே இருந்துன்னு இருக்கிறோம் நாங்கள். எங்களை வந்து கேட்கவே இல்லை அவ, அதுலேயே வச்சுட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு அங்கே வந்து பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் காஃபிலாம் வச்சுருக்குறாங்க, ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மேடம் வந்து ஏதோ கார் பார்க்க வந்த மாதிரி தெரியல, நல்லா வந்து சாப்பிட்டு கேம் விளையாடிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருக்குறா. நல்லா இந்த வின்டருக்கு வந்து உள்ளே நல்லா ஹீட்டர் போட்டிருக்கிறாங்களா, நல்லா விளையாட்டு ஜாலியாக இருக்கிறான். ஸோ நல்லா ஃப்ரீயாக வந்து எங்களால் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக வந்து பார்க்க முடியுது. காருக்குள்ளேயும் வந்து டிரான்ஸ்லேட்டர் வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏன்னா எல்லாமே ஜெர்மன்ல எழுதியிருப்பாங்க. ஒரு கார் தான் ஒரு நிமிஷம். ஸோ ஃபர்ஸ்ட்டு காருக்குள்ளே போயிட்டு லாங்குவேஜில் போயிட்டு இங்கிலீஷில் வந்து சூஸ் பண்ணிட்டோம். நிறைய சூஸ் பண்ணியாச்சு, இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கிலீஷ் ரேடியோ மீடியா கார் கன்சம்ஷன். காரை வாங்குறோம், இருமாம்மா எனக்கு காப்பி ரைஸ் வந்துற போது. ஸோ காரை வாங்குறோமோ இல்லையோ, காரை வந்து பார்க்கறதே வந்து செம்ம சூப்பரா இருக்குது. அப்படியே உள்ள 60 கிலோமீட்டர் போலாம். ஸோ வந்து ஜாலியாக உள்ள பாட்டை போட்டு என் புள்ள உள்ள கிடக்கு, நான் வெளியே வந்து பாட்டு போட்டு காரை செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேமரா இல்லையா? ஹலோ, கார் வாங்கிட்டேன். ஒரு கார் வந்து டெஸ்ட் டிரைவுக்கு கேட்டிருக்கிறோம் மாமா. ஓகே, எங்கள் மாமா வந்து பயங்கர பசியில் இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிரைவுக்கெலாம் 5 degree செல்சியஸ்க்கு மேலே இருந்தால் தான் டெஸ்ட் டிரைவ் வந்து அலோ. சேல்ஸ் ட்ரிக்கா இல்லை அது உண்மையாக தெரியல. இது இருக்கு என்னது இவங்க வந்து டெஸ்ட் டைம் நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 5 degreeக்கு மேலே தான் வந்து டெஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கும்போது நாங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் அலோவ் பண்ணுவோம். பிகாஸ் அவங்க அப்போ தான் இன்சூரன்ஸ் வந்து எதாவது டேமேஜ்லாம் கிளைம் பண்ண முடியுமா. ஆனால் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன், இது உண்மையாக போய் எனக்கு தெரியல. மேபி சேல்ஸ் ட்ரிக்கா கூட இருக்கலாம். மேபி ஜஸ்ட் வாண்ட் டு யூ நோ, மேபி யூரோப்போட ரூல்ஸா கூட இருக்கலாம். அவங்க தான் சொன்னாங்க ஆல்ரெடி நாங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் வச்சிருப்போம். ஸோ மோஸ்ட்லி யாரும் டெஸ்ட் டிரைவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்டலாம் வந்து என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணலாம், மண்டே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல சுற்றி பாருங்கள், எங்கேயுமே கடை கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ யூரோப் வரீங்க, ட்ரிப்பு வரீங்கன்னா தண்ணி பாட்டிலு, அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். நான் இப்போ பேக் கேம் வந்து திருப்பி காமிக்கிறேன், என்னெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னு பாருங்கள். ஸோ யூரோப்பில் வாழணும்னா இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். ஓகே, ஒரு இடத்துல வச்சு செட் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு லெமன் சாதம், அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல். காலையிலேயே பொறுப்பாக அழகாக எல்லாத்தையும் சமைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க,
இதுக்குள்ளே வந்து ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளே வந்து ஸ்பூன் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படிலாம் நீங்கள் பிளான் பண்ணிட்டு தான் யூரோப்பில் வந்து வெளியே போக முடியும். சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம சிட்டிக்கு போனோம்னா 1 கிலோமீட்டர் வாக் பண்ணி நான் போனோம். டயர்டாக சுற்றி சுற்றி ரொம்ப டயர்டாக குழந்தைய வச்சுட்டு ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. ஓகே, அங்கே போய் பீட்சாவோ இல்லை சாண்ட்விச்சோ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒரு வேளை அங்கே கடை இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ வந்து எப்பயுமே வந்து சேஃபாக எடுத்துன்னு வந்துடுறது. பார்த்தல என்னைய கட்டிக்கிட்டு உன்னை நான் எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறேன் பாருமாம்மா. கைடன்ஸ் யாரும் எனக்கு தெரியும். முன்னாடி இந்த மாதிரி இடத்துக்கு போகிறோம், இந்த மாதிரி நடக்கும். இல்லைனா இதுக்கு நம்ம போனால் அப்புறம் வந்த வேலையை நம்ம பண்ண முடியாது. ஆமாம். ஸோ இது வந்து ஈஸியாக ஆக்சசபிளாக வந்து நம்ம ஒரு அவுட்டரில் வரோம் அப்படின்னா நம்ம ஊர் மாதிரி டீ கடையோ இல்லை எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்க, நான் அப்படியே சுற்றி காட்டுறேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒன்றும் கிடையாது, வீடு தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட கார் இருந்தால் கூட ஈஸியாக ட்ராவல் பண்ணி போய் சாப்பிட்லாம். ஸோ பட் வந்து கார் இல்லையா, அதனால இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். நல்லாக்கா என் லெமன் சாதம் இந்த குளிரில் சாப்பிட?